சுவாமியை சரணம் ஐயப்பா. இந்த 2026 வருஷம் சபரிமலை யாத்திரையை பற்றி தான் இந்த வீடியோ. நாங்கள் 10/1/2026 காலையில் இருமுடி கட்டிட்டு மாலை பொழுது ஒரு 4 மணி போல் வண்டியை எடுத்துகிட்டு சபரிமலை யாத்திரைக்கு கிளம்பிட்டோம். எங்கள் கூட மொத்தம் 15 சாமிமார்கள் வந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு ஈச்சர் வண்டி எடுத்துகிட்டு சபரிமலை யாத்திரை நோக்கி புறப்பட்டோம். போகும் வழியிலே சாயந்தரன்றதுனால நல்ல இதமான வெயிலில் வண்டி போய்கிட்டே இருந்தது. அந்த இயற்கை காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு பைபாஸை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் நாள் ஈவினிங் நைட்டு வந்து எந்த கோயிலுமே இல்லை, ஏன்னா ஈவினிங் போல நம்ம வண்டி எடுத்தனால முடியல. அடுத்த நாள் காலையில் பவானி சங்கமேஸ்வர் காலையில் ஒரு அருமையான ஒரு குளியலை போட்டுட்டு பகவானை போய் தரிசிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காலையில் ஒரு நல்ல குளியலை போட்டோம். குளியல் முடித்தோடனே பகவான் நல்லபடியாக தரிசித்து வந்து வெளியே நின்னால் காலை பொழுது மணி ஒரு 6 மணி ஆகிடுச்சு. எங்கள் கூட வந்த சாமிகள்லாம் டக்குன்னு எல்லாருமே பண்ணாங்க. அது முடித்தோடனே அடுத்த கோயில் டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு பைபாஸில் போனால் நம்மளை இயற்கையில் பார்த்திங்கன்னா சுற்றி ஃபுல்லாக மரங்களாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. அடுத்து நம்ம எங்கே போகலாம் அடுத்துன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்ம சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் நம்ம கோயம்புத்தூர், ஏன்னா சத்தியமங்கலம் வந்து கோயம்புத்தூரில் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த கோபிச்செட்டிப்பாளையம் முடிச்சோடனே நம்ம சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன், நம்ம வீரப்பன் வந்துட்டு போன கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ கோயிலில் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தனால நம்மளால் கரெக்டான வீடியோ எடுக்க முடியல. அந்த கோயிலை முடிச்சோடனே பக்கத்துலேயே இன்னொரு தென் திருப்பதின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வீடியோ ஃபோன் அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால் சிம்பிளாக இந்த வீடியோ சிம்பிளாக முடிஞ்சிடுது. அது முடிச்சோடனே அடுத்த கோயிலுக்கு வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போன இடம் தான் வந்து மருதமலைக்கு பன்முறை ஃபஸ்ட் நாளே எவ்வளோ கோயிலில் எங்களால் பார்க்க முடியுமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளான் பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லா சாமியும் முடிச்சு சாமியெலாம் கும்பிட்டு டக்குன்னு கிளம்பிகிட்டே இருந்தோம். வந்த சாமி மாதிரியே சும்மா சொல்லக்கூடாது, சாமி தான் டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள் கீப்பப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு எல்லா சாமியும் போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, டக்குன்னு வந்து வண்டியில் ஏறுறாங்க. இது மாதிரி வந்தாங்கன்னா எல்லா சுவாமிகளுக்கும் போகிற இடத்துல வந்து இன்னும் ஒரு கோயிலுக்கு பார்த்து இன்னும் 2-3 கோயிலுக்கு கூட நம்ம சேர்த்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் மருதமலைக்கு இந்த வாட்டி பார்க்கிங் ரொம்ப முன்னாடியே எங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து நடந்தே போனால் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பழக்கம் போல் படிக்கட்டு வழியாகவே ஏறி பகவான் நம்ம முருகரை போய் மருதமலை சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லோரும் ரெடியாக கீழே வரலாம். பஸ்ஸில் போகலாமா இல்லை வேனில் போகலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த இடத்துல பார்த்தது தான் கருணை கல்லே கந்தா போற்றி. இதை வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்க போல சொல்லுங்கள், அது ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவர் முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு மயில் ஆர்ச் ஒன்று போட்டுக்கிறங்க, மயில் ரெடி பண்ணிக்கிறங்க, டிசைன் ஒர்க்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக ஒர்க் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். அருமையாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா டே ஆகிடுச்சு. அதுக்குள்ளே டக்குன்னு ராமர் கோயில் பின்னாடி ஒரு ஏரி ஒன்று குளம் ஆறு அருமையான ஒரு குழியில் போயிட்டு காலையிலேயே ராமரை பார்த்துட்டோம். ராமரை பார்த்தோன்னே அருமையான ஆச்சு. எந்த ஒரு க்ரௌடும் இல்லை. கேரளா பார்டருக்குள்ளே வந்துட்டோம், எந்த ஒரு க்ரௌடும் இல்லை. நிம்மதியாக பார்த்துட்டு, ஆனால் பக்கத்துலேயே என்ன ஒன்றா ஹோட்டல் இருந்து இன்னொரு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பட் டிரான்ஸ்போர்ட் வச்சு என்ன சொல்கிறதுனா இந்த ஃபெசிலிட்டி குளிக்கிற ஃபெசிலிட்டிலாம் இல்லை. அதனால தான் இந்த கோயில் வந்தோம். இங்கே பார்த்தோன்னா ஒரு பெருமாள் கோயில் தான், தங்க கோயில்ன்ற மாதிரி பெருமாள் கோயில். இது வந்து எப்படி சொல்கிறது, குட்டிச்சத்தான் கோயில்னு சொல்லிட்டு வந்து கூகுளில் செக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கேரளாவில் தான் இருக்குது. அருமையாக இருந்து. பட் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. டீ கடை பார்க்கிங் மட்டும்தான், எந்த ஒரு விஷயமே இல்லை. அது முடிச்சதுமே நம்ம கேரளாவில் இருக்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில், இதில் போனால் இன்றைக்கி செம ஃபெஸ்டிவல் போல், பார்க்கவே முடியல. கோயிலை மட்டும் சுற்றிவிட்டு வந்துட்டோம். முடிஞ்ச வரையும் வண்டி நல்லா மெதிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கலுக்கு வண்டி விட்டுடலாம். ஏன்னா எரிமேலில் வந்து பூஜைன்னு ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு. அதனால் வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடுன்னா நிலக்கலுக்கே விட்டுட்டோம். ஏன்னா எரிமேலில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஸோ அங்கேயே டிலே ஆகிடும். ஆன்லைன் டிக்கெட்டும் நம்மளுக்கு வந்து 11ஆம் தேதி தான் இருக்குது. ஸோ அதனால் காலையிலே போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை நிலக்கலுக்கு விட்டுட்டோம். நிலக்கல்லை விட்டு பார்க்கிங் போகும்போதெல்லாம் நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. அங்கேயே சாமிகிட்ட சொல்கிறேன், சாமி சாமிங்களாம் சாப்பிட்டுங்க, டக்குன்னு வண்டி எடுங்க, பம்பா போயிடணுன்ட்டு. கரெக்டாக பம்பாவுக்கு வந்து 11 மணிக்கெலாம் வந்துட்டோம். மிட் நைட் 11 மணிக்கெலாம் வந்துட்டு சாமி மாதிரிகிட்டே சொல்லிட்டோம், சாமி எவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்களோ ஆகிடுங்க. கரெக்டாக 12 மணிக்கு என்ட்ரி போட்டு முடிஞ்ச வரையும் சாமி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் இறங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கள் சாமி ஷார்ப்பான்ட்டாங்க. கட்டு தாங்கணும், மேலே ஏறணும். கோயிலில் சுத்தமாக கூட்டமே கிடையாது. எல்லாம் சாமி எப்போன்னு சொல்லிட்டு மிட் நைட் 12 மணிக்கு எல்லாம் சாமியில் ஏறுது.
ஐயப்ப 12 சரணம். மணிக்கு முடிக்கிறது வீட்லேயே இருக்க மாட்டோம். தேவன் ஆனால் 12 சரணம். மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தேவன் சாமி சரணம். ஐயப்போ சுவாமி ஐயப்போன்னு ஈஸ்வரன் சொல்லி சரணம். ஏறுறாங்க. சுவாமியே. அவ்வளோ அருமையாக இருந்தது. அதே மாதிரி கோயிலில் கூட்டமே கிடையாது. நிம்மதியாக எல்லா சாமிகளும் அழகாக சரண வருஷம் போட்டு ஏறிக்கிட்டே இருந்தோம். அழகாக எல்லாம் கீழே இருக்க பம்பா கணபதி, ராமர், ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் பார்த்துட்டு ஏன்னா எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி, கழுத வழியில் எங்களை மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ எந்த போலீஸ்காரனும் இல்லை, சாமி தாராளமாக போங்க, க்ரௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்களும் என்ன பண்ணோம், கீழே இருக்க சாமிக்கிட்ட கேட்டோம், கோயிலில் கூட்டாங்க சாமி, மேலே கூட்டமே கிடையாது சாமி, சும்மா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் அழகாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கோயிலில் சுத்தமாக கூட்டமே கிடையாது. அது பாட்டுன்னு எல்லாம் சாமியும் போகிறாங்க வராங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 1:30 மணிக்கெலாம் நாங்கள் சன்னிதானத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நடப்பந்தல்கிட்ட, அதான் நம்பியார் மண்டபம். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம். நாங்களே ஹோல் ஆகிட்டோம். ஏன்னா 3:30 மணிக்கு தான் சன்னிதானம் ஓப்பனு. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணலாம், மேலே படி மட்டும் ஏற்றி சாமி பார்க்கலாம், எப்படி இருமுடியோடு பார்க்கணும் தான் இத்தனை இவ்வளோ மண்டல விரதம் இருந்து வரோம். ஸோ எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்களும் போயிட்டு வெயிட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி அருமையான தரிசனத்தை நம்மளுக்கு ஆண்டவனும் கொடுத்தான். ஆனால் என்ன பாருங்கள், கோயிலே காலியாக தான் இருக்குது. சாமிங்க என்ன சொல்கிறது, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 சாமி தான் ஃப்ரண்ட்டில் நடந்து போதுங்களே, நம்ம மட்டும் தனியாக நடந்து போகிறோம். நடப்பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலியாக இருக்குது. சன்னிதானத்தில் கூட்டமே கிடையாது. எங்கேயாவது ஒரு சாமி அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு 10 சாமி அப்படி தான் ஹோல்டாகி நிற்கிது. இந்த கூட்டம் என்னென்னா இப்போ இந்த நடப்பந்தில் 3 to 4 3 மணி, அது பிஃபோர் 3 மணிக்குள்ளே இருந்தாலே இந்த கூட்டமே இருக்குது. அதுவும் ஈவினிங் இப்போ நாங்கள் கிளம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கோயிலே கூட்டம் கிடையாது. கடைசியாக ஃபைனலாக நம்ம 18ஆம் படிக்கிட்ட வந்துவிட்டோம். ஆண்டவனை தரிசிக்கிறதுக்காக தான் நிற்கிறோம். அந்த இடத்துல சரண கோஷம் கேட்குது பாருங்கள், அப்படி கேட்குது சரண கோஷம். சுவாமி ஐயப்போ சுவாமி ஐயப்போன்னு சொல்லிட்டு 18ஆம் படி ஏறி கொடிபாலத்தை வணங்கிட்டு ஐயப்பனை போகிறதுக்காக க்யூவில் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுவும் எல்லா சாமியும் எல்லாம் அப்போ தான் ஓப்பமா, எல்லா சாமியும் சுவாமி ஐயப்போ சுவாமி ஐயப்போன்னு சரண கோஷம் அப்படி கேட்குது. சுற்றி எல்லா சாமி மரங்களும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அந்த புல்லரிக்கிற அந்த செகண்ட்லாம் எப்போ பகவானே இவ்வளோ நேரம் வந்துட்டோம், அந்த என்ன சொல்கிறது, சாமியே பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை சந்தோஷமாக பார்த்துட்டு பின்னாடி நின்று நம்ம பகவானுக்கு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நம்ம சுவாமி எல்லாரும் கூப்பிட்டுன்னு போய் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க சாமி, மீட்டு தூங்கலன்னு சொல்லிட்டு எல்லா சாமியிலும் கூப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிட்டு நெய்த்தேங்காய் பிரிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, பின்னாடி இருக்க எந்த சாமியும் பார்க்கவே மாட்டோம். பின்னாடி சாமி பார்த்துட்டு வந்தோடனே கொச்சுக்கிறது சுவாமி இருக்கார். அவரை பார்த்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நாகராஜ பிரபு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காணிக்கை உண்டியலெல்லாம் இருக்கும். நாகராஜ பிரபு, அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மணிமண்டபம் இருக்கும். அதாவது ஐயப்பன் தியானம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் முக்கியமாக போய் பார்க்க வேண்டிய இடம் அதெல்லாம். சாமியை மட்டும் பார்த்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. சுவாமிக்கு சாமியை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துலலாம் இந்தந்த முக்கியமான இதுவும் இருக்குது, இடம் இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்கள். ஏன்னா 18ஆம் படி தான் இருக்கிறதுலே முக்கியம். அதுக்கப்புறம் சுவாமி, அதுக்கப்புறம் நம்ம இந்த பூதகணங்கள் இவங்களோட ஆசீர்வாதத்தால் தான் நம்மளாம் இவ்வளோ தூரம் ஏறி வரோம். இவங்க இருக்காங்க, அடுத்து மஞ்ச மாதா இருக்காங்க. இவங்களெல்லாம் போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் அது என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள பார்த்தோன்னே மஞ்சள் இருக்கிறதுலையே சபரிமலை அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, அதே மாதிரி இந்த மஞ்ச மாதா வண்டியும் இவ்வளோ கூட்டம் இருக்கும். அதான் நம்ம சாமியை பார்த்துட்டு நெய்ய விஷயம் கீழே இறங்கி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock இருக்குது. சுத்தமாக க்ரௌடே கிடையாது. அவனை பார்த்து அருமையாக கீழே இறங்கிட்டு அவங்களுக்கு ஏறணும். அதே மாதிரி வர வழியில் அன்றைக்கி ஃபுல்லாக சுத்தமாக கூட்டம் கிடையாது. இறங்கும்போதும் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக சாமி ஏறுது. போலீஸ்காரங்களும் அவ்வளோ டிஸ்டர்ப் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க பாட்டுன்னு ஏறுறாங்க, எந்த சாமியும் யாரையும் எதை சொல்கிறதில்ல. ஆனால் இறங்கும்போது என்னென்னா, மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம், வண்டியில் நிலத்தில் வண்டி எடுத்தால் சரியான பனி. இத்தனைக்கு மணி பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். பனி அப்படி பிரிக்குது. மத்தியானம் டைமாக, காலையில் டைமாக, நைட் டைமானு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு ஃபுல் பனி தான். உங்களுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள். இது ஆக்சுவலாக மத்தியானம் டைம் இது. ஏன்னா 8 மணிக்கு தான் நாங்கள் கீழே இறங்கணும். அங்கேருந்து டைம் நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட அப்படி தான் இருக்கும் பாருங்கள். எப்படி பார்த்தாலும் 12 மணி முடியவே இல்லை. சரியான குளிர். சரி சாமியை பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் காலையில் பழனி வந்துவிட்டோம். பழனியில் வந்துட்டு நிறைய சாமி பர்ச்சேஸ் பண்ணாங்க. போய் சாமி பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு முருகனையும் பார்த்துட்டு பகவானை வணங்கிட்டு எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அன்றைக்கி ஈவினிங் எவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு மதியானம்லாம் வண்டி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக சமயபுரம். ஈவினிங் வந்தால் சமயபுரத்துலேயே சுத்தமாக கூட்டம் கிடையாது. சமயபுரத்தில் நம்ம மாரியம்மனை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லோரும் நெய்யெல்லாம் பிரித்து சாமி மரங்கள் கொடுத்துட்டு சாமியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவருக்கும் ஒரு சாமிகளுக்கும் மரியாதை செலுத்திட்டு, அதே மாதிரி கூட்டின அந்த டிரைவருக்கும் மரியாதை செலுத்திட்டு
அவரை அப்படியே படிப்படியாக கூட்டின்னு கீழே நம்ம பழனிலேருந்து சென்னைக்கு வந்து சரியான மழை, என்ன பண்ணுறது தெரியல. மழை நம்ம ஏரியாலாம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினே வந்தோம். நம்ம இந்த ஏரியா பக்கம் வரும்போதெல்லாம் சுத்தமாக மழை கிடையாது. அந்த இது ரொம்ப சந்தோஷம். சாமி சொல்லி முடிக்கிறோம். ஐயப்பா.